கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம், புதிய அதிர்ஷ்டம் தொடரும். தை மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் திருப்பு முனை மாதம். கடந்த மாதங்களாக மன அழுத்தம், தடை, பிரச்சனைகள் இருந்திருந்தால் இப்போது அதிலிருந்து வெளியேறும் நிலை ஏற்படும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அதி உன்னதமாக காலங்கள் மாற 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 இதெல்லாம் சர்வசாதாரணமாகி போச்சு. கிராமப்புறங்கள்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நகர்ப்புறங்கள்லையும் சரி இதெல்லாம் ஒரு சர்வசாதாரண விவாகரத்துக்கு அதையில் ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமா. அதனால முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்றேன். இந்த கும்பராசிக்கு அப்படின்னு வரும்போது நான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஸோ இது செய்யறது செய்யாது உங்ககிட்ட இருக்கு. ஜனனை ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்க மகாகணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமா இருப்பீங்க. நம்ம இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத ராசி பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கு வழி பிறக்கும்? தை பிறந்தால் வழி பிறக்கும், ரைட்டு. யாருக்கு வழி பிறக்கும்? என் ராசிக்கு வழி பிறக்குமா? என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்குமா? மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் தரப்போகிறது? யாருக்கு கடன் தீரும்? யாருக்கு திருமண யோகம் பிறக்கும்? யாருக்கு கர்மா பலன் மாறப்போகுது? யாருக்கு புது வேலை? யாருக்கு புதிய வழி பிறக்க போகிறது? அதே போல் யாருக்கு முழு ராசி ரகசியங்களும் இன்று சொல்ல போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு முழு ரகசியத்தை சொல்ல போகிறேன். குடும்பம், வேலை, தொழில், காதல், திருமணம், சொத்து, பணம், மாணவர்கள், மாணவிகள், குடும்ப ஜோதிடம், மருத்துவ ஜோதிடம், ஸோ எல்லாமே இருக்குது. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் உண்டு. அதிர்ஷ்டம் தரும் கடவுள், அதிர்ஷ்ட நிறம், தீப பரிகாரங்கள், ஸோ எல்லாமே இதில் அடங்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். எந்த ராசிக்காரருக்கு வழி திறக்கும் என அறிய வேண்டும். எந்த ராசிக்காரர்களுக்கு வழி திறக்கும் என்பதை வழிபட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் ஒரு முழுமையான விளக்கம் வீடியோ கடைசி வேளையில் சொல்லப்படும் விஷயத்தை பாருங்கள். தீப பரிகாரங்கள்லாம் என்ன சொல்கிறேன், வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ராசியில் நடுவில் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். ஒரு வீடியோவில் கூட ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஒரு வீடியோ இருந்தால் கூட அதை கூட நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தால்தான் நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். ஸோ அதுக்கு நமக்கு முதல்ல பொறுமை வேண்டும். ஸோ இதோடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எந்தெந்த கட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது? மேஷத்தில் கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் இல்லை, மிதுனத்தில் குரு, கடகம் சிம்மத்தில் கேது, அப்படியே கிரகங்கள் விருச்சகத்தில் சந்திரன், அதே போல் மகரத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாயெல்லாம் இருக்குது. கும்பத்தில் ராகு, சனி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளுக்கான தை மாத பலன்களை பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தை பிறந்தால் வழி பிறக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம், புதிய அதிர்ஷ்டம் தொடங்கும். தை மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் திருப்பு முனை மாதம். கடந்த மாதங்களாக மன அழுத்தம், தடை, பிரச்சனைகள் இருந்திருந்தால் இப்போது அதிலிருந்து வெளியேறும் நிலை ஏற்படும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அதி உன்னதமாக இருக்கும். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. உங்களுக்கு தை பிறந்தால் தொழில் முன்னேற்றம், அதிர்ஷ்டம் பிறக்கும். ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி மலரும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இணையும். கணவன் மனைவி இடையிலான கருத்து வேறுபாடுகள் குறையும். வீட்டில் புது நிகழ்ச்சிகள், பண்டிகைகள், முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை தொழில் விஷயத்தில் வேலை பளு இருந்தாலும் அதற்கான பாராட்டுவர் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் நிறைய பெறுவீர்கள். தொழிலில் நிதி முன்னேற்றம் இருக்கும். வாடிக்கையாளர் நம்பிக்கை அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. புதுசாக ஒப்பந்தங்கள், புதுசாக ஏதாவது சைன் பண்ணுறது, ஃபைல்ஸை சைன் பண்ணுறது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு உயரும். பழைய கடனில் முன்னேற்றம் காணப்படும். எதிர்பாராத பணவரவு கைகூடும். பணம் சேமிப்பு வகைகள் நல்ல சிறப்பாக இருக்கும். காதல் உறவுகளில் புரிதம், பாசம் அதிகரிக்கும். புதிய காதல் தொடக்கம். திருமணமானவர்களுக்கு மன அமைதி, மன இணக்கம், சந்தோஷங்கள் இருக்கும். முந்தைய பிரச்சனைகளில் முடிவுக்கு வரும். சமரசம் சாத்தியமாகும். அதே போல நீதி உங்கள் பக்கம் நின்று உறவுகளை காப்பாற்றும். இப்போ விவாகரத்து கேஸ் இருக்கு. திருமணம், மறுமணம் இருக்கு. திருமணம் சில பேருக்கு நிறைய கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறுமணம் அதே போல கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறுமணமும் நல்லபடியாக கூடி வரும். சில பேர் இந்த விவாகரத்து கேஸை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இந்த விவாகரத்து கண்டிப்பாக உங்க பக்கம் நல்ல சிறப்பான ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சக்சஸ்ஃபுல்லா சில விஷயங்கள் புரிஞ்சு அவங்கவுங்களோட வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. அதாவது வேணும்னு யாரும் விவாகரத்துக்கு போறது கிடையாது. யாரும் விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு யாரும் வேணும்னு நினைக்க மாட்டாங்க.
ஆனால் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு. ஆனால் இதுவே கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த விவாகரத்து கேஸ்லாம் அதிகமாக இருக்குது. நிறைய ராசிகள் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ராகு தசை, சுக்கிர புக்தி, சுக்கிரன் சரி இல்லாமல் இருக்கு, ராகு கேது, சுக்கிரன் கேது, சில கிரக அமைப்புகள்லாம் சரியா இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களாம் இதை எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்க தான் இருக்கு. அவங்க வேணும்னு போகலை, அந்த ஒரு கட்டாயமும் அந்த வெறுப்புத்தன்மையும் வந்துடுது. ஆனால் சமரசமாக பேசி சில முடிவுக்கு வரலாம், சில விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் அந்த ரணமானது சில பேருக்கு ஆறாமல் இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆணுக்கு பார்த்தீங்கன்னா இவ இப்படி சொல்லிட்டாலே, இவன் இந்த மாதிரி பண்ணிட்டாலே, நம்ம எதுக்கு இறங்கி போகணும், தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆண் அந்த வடு மாறாமல் அப்படியே மைண்ட்லேயே வச்சிருப்பான். பெண்ணாக இருந்தாலும் சரி, இவன் இந்த மாதிரிலாம் நம்மளை படுத்திட்டான், இவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளை படுத்திட்டாங்க, ஸோ இனிமேல் நமக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நம்ம தனியாகவே இருந்துக்கலாம். தனியாக எவ்வளோ நாள் இருப்ப, பையனும் சரி பொண்ணும் சரி, எவ்வளோ நாள் தனியாக இருப்பீங்க? தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் தனியாக இருந்தால் எவ்வளோ இடைஞ்சல்கள் வரும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். பெண்ணாக இருந்தால் எவ்வளோ இடைஞ்சல்கள் வரும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால கூடியமான வரைக்கும் இந்த விவாகரத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் இருந்தது, ரொம்ப இருந்தது, ஆனால் குறைவாக இருந்தது. அது அதாவது கணவர் வீட்டிலிருந்து ஒரு மனைவி வந்துட்டான்னு சொன்னா, அதுவும் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாவே பேசப்படும். அந்த ஊர் முழுக்க தெரிஞ்சிடும். எப்படிதான் தெரியும் அந்த ஊர் முழுக்க அதை பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். ஒரு கிராமப்புறங்கள்லாம் இன்னைக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. காலங்கள் மாற 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 இதெல்லாம் சர்வசாதாரணமாக போச்சு கிராமப்புறங்கள்லாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நகர்ப்புறங்கள்லையும் சரி இதெல்லாம் ஒரு சர்வசாதாரண விவாகரத்துக்கு அதையில் ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமா ஆயிடுது. விவாகரத்தாகி 2வது கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு இதாகிடுது. ஒரு காலத்தில் இது மாதிரி அச்சோ ஆயிடுத்தா, அப்படியா, எப்போ ஆச்சு, என்னாச்சு, ஏன் எதுவும் முடிவு எடுக்கலையா, அப்படி இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ அம்மாவே சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. யாரு கல்யாணம் பண்ணின உடனேவே அம்மாவே சொல்லி அனுப்பிடுறாங்க. ஒரு தாய் ஒரு பொண்ணுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பிடிச்சா இரு, பிடிக்கலன்னா வந்துடு. இதுதான் வார்த்தையா? இதுதான் ஒரு பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தையா? சொல்லுங்க. ஒரு காலத்துல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ அங்கதான் இருக்கணும், இனிமேல்ட்டு அதுதான் உன்னுடைய குடும்பம். அந்த குடும்பத்துல நீ உன்னுடைய கணவர், உன்னுடைய குடும்பம், உன் மாமனார், உன் மாமியார், இவ்வளவு நாள் நாங்க வளர்த்துட்டோம், இதுக்கப்புறம் இதுதான் உன்னுடைய குடும்பம், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தா நீ அங்கதான் இருந்து எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த காலத்துல எல்லாம் சொன்னாங்க. அந்த காலத்துல பெண்களும் கேட்டுட்டாங்க. எவ்வளவோ பெண்கள் அனுசரிச்சு நிறைய இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய படிச்சதுனால அந்த கேஸ்லாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஆனாலும் நீங்க எல்லாம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இந்த விவாகரத்து குறைவு அப்படின்னு, விவாகரத்து பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிக்கிறத விட, அதுவும் ஒரு குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறம்லாம் யோசிக்கிறத விட சேர்ந்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னு சொன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்றேன். இந்த கும்பராசிக்கு அப்படின்னு வரும்போது நான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஸோ இது செய்யாது உங்ககிட்ட இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. பெண்கள் மிகவும் எச்சரிக்கையா இருங்க. நிறைய நல்ல நேரங்கள், நல்ல விஷயங்களும் வந்துருச்சு. கும்பராசிக்காரர்கள் அமோகமாக இருக்க வாழ்த்துக்கள். இதுவரையிலே நாம் பார்த்தது பொது பலன்கள். 12 ராசிகளுக்கான தை மாத பொது ராசி பலன்கள். உங்களுடைய தசாபுக்தி படி, ஜென்ம சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறும்பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் பெரிதா, ராசி பெரிதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு லக்னத்தை எதை வச்சு குறிக்கிறாங்க, ஒரு லக்னம் குறிக்கிறாங்கன்னா எதை வச்சு குறிக்கிறாங்க? மேஷ லக்னத்திலேருந்து மீன லக்னம் வரையில் இருக்கு. லக்னம் தான்ங்கிறது. லக்னத்தை ஒரு நேரத்தை வைத்து பிறந்த குறிப்பு. காலையில் குழந்தை 5:45 பிறக்கிறதுனா 5:45 என்ன லக்னம், லக்னாதிபதி யார், அந்த குழந்தை அந்த லக்னாதிபதி எந்த தெய்வத்தோடு சேர்ந்திருக்கு, என்ன தசை நடக்கிறது, எல்லாத்தையுமே பார்க்கணும். ராசி பெரிதா, லக்னம் பெரிதான்னு கிடையாது. லக்ன பலன்கள் தான் பழிக்கும், ராசி பலன்கள் தான் பழிக்கும், நட்சத்திர பலன்கள் தான் பழிக்கும். அப்படி இது எல்லாம் ஒன்றிணைத்தது தான் முதல்ல ஜாதகமே. அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். லக்னம் இல்லாமல் ராசி இல்லை, ராசி இல்லாமல் நட்சத்திரம் இல்லை, நட்சத்திரம் இல்லாமல் கிரகங்கள் கிடையாது. இதெல்லாம் உண்மையான விஷயம். இது எல்லாமே ஒன்றிணைந்தது தான் ஜாதகம். சில பேர் ஒரு தவறான சில கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. லக்னப்படி தான் நடக்கும், ராசிப்படி தான் நடக்கும், எல்லாமே ஒன்று தாங்க. லக்னத்திலேருந்து தான் கணக்கு பண்ணி எல்லாமே சொல்கிறது, ராசிலேருந்து தான் எல்லாம் கணக்கு பண்ணி சொல்கிறது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு. வாழ்க வளமுடன்.